செல்வ பெருந்தகை தற்போது சொல்லியிருக்காரு சார். உங்க பதில் என்ன, உங்க கருத்து என்ன சார்? தமிழகத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு 4500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு திட்டங்களை தந்திருக்காங்க. இந்த கடந்த 11 ஆண்டுகளில் மட்டும் கடந்த அவருடைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தை காட்டிலும் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அதிகமான திட்டங்களை தந்தவர் தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 140க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள், ரயில் போக்குவரத்துகள், வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு இப்படியாக நிறைய திட்டங்களை தந்திருக்காங்க. டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. அன்னைக்கும் இதே மாதிரி தான் அந்த பதிலை சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரையில் செல்வ பெருந்தகை அவர்கள் அவருடைய சொந்த கருத்து விருப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவருடைய கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக இந்த பதிலை சொல்லியிருக்கிறார் என்று நான் பிரதமர் மோடி எலெக்ஷன் வர்றதுனால, எலெக்ஷன் வரக்கூடிய நடவடிக்கைலாம் நடக்கிறதுனால இன்னும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவாங்கன்னு நம்ம அமைச்சர் ஏவா வேலுவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். பாரத நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருவது புதிதல்ல. ஏற்கனவே பல முறை இங்கே வந்திருக்கிறாங்க, பல திட்டங்களை துவக்குவதற்காக வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தங்கத்தென்னரசு கூட, அமைச்சர் தங்கத்தென்னரசு கூட இன்னைக்கு தமிழகத்திற்கு இவ்வளோ பெரிய பெருமையை சேர்த்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுடைய புகழை உலகெங்கும் பரப்பியதற்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று கூட சொல்லியிருக்கிறார். உருட்டும் திருட்டும் பாஜகவோட பார்வை என்ன சார்? அது திமுகவுடைய கொள்கை அதாத்தானே இருக்குது. அதனால முதல்ல இவர் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படட்டும். பீகாரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நம்மளுடைய முதலமைச்சருக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை கூட்டணி கட்சிகள் அங்கே இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் அல்ல, தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள். நெருப்பட விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காரு சார். நெருப்பட விளையாடாதீங்கன்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியும். அவர் நெருப்பாக இருந்தால் நம்ம நினைச்ச முடியும். கூட்டணிக்கு எப்படி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு யாராவது வர வாய்ப்பு? அதாவது இவ்வளோ 100 தடவைக்கு மேலே இதையே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒரு தடவையாவது இந்த செல்வ பிறந்த மதிப்புக்குரிய செல்வ பிறந்தகிட்டையோ, மதிப்புக்குரிய நமது விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவங்கிட்டையோ போய் நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்களா, நீங்கள் மந்திரி சபையில் இடம் பெற போகிறீங்களா, இல்லை உங்களை வச்சிருப்பாங்களா, இல்லை இருக்கிற தொகுதி உங்களுக்கு தர, காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியை தர போறாங்களா, தொகுதி மாற்றி கொடுக்க போறாங்களா, இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லட்டும். நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி சார், சிறப்பு மதிய விருந்து சிறப்பு தகவல்கள் இருக்கா சார் பாஜக? இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருந்து எல்லாம் எல்லாத்துக்கும் உள்ள எல்லாருடைய உணவு தான் இது. உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயமும். இல்ல அதை பத்தி இல்ல அப்படி அதை பத்தி எனக்கு தெரியும். அவங்க கேட்டிருக்காங்களா இல்ல, அவங்க நேரடியா பிரதமர் தொடர்பு வச்சிருக்கிறாங்களா கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ சார். தேங்க்யூ.